அந்த விறகினை விற்ற பின்பு பாடசாலைக்கு கால்நடையாக ஓடி வந்து இந்த சோமஸ்கந்த கல்லூரியில் கற்று கடினமான சூழ்நிலைகளில் நடந்து போய் கல்வி கற்று பட்டதாரியாகி பிறகு பேராசிரியராகி இன்றைக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினது 10வது துணை வேந்தர். கலைப்பீடத்தின் பீடாதிபதியாகவும் நான் பொறுப்பேற்றுக்கின்ற வகையில் எனக்கு அது இரட்டிக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. ஆண்டன் சார் வந்து வேலம்பி சாருக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வு நடந்தோன்றிருக்கு. சிறிய கிராமத்திலிருந்து வளர்ந்து இன்றைக்கு ஒரு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பெரும் துணைவேந்தராக பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் இந்த பாடசாலையிலேயே கற்று பல்கலைக்கழகத்துக்கு சென்று இப்போது விழா நடைபெறுகின்ற மண்டபத்திற்கு துணைவேந்தர் அவர்கள் அழைத்து அங்கிருந்து அவர் தன்னுடைய குடும்ப நிலைமை காரணமாக நடந்து வந்து இந்த புத்தூர் யாழ்ப்பாணத்திலே புத்தூர் புதுவை என்பது கலை கலாச்சாரம் பண்பாடு அடையாளங்களை உண்மையில் ஒரு மாணவனுக்கு 3வது வீட்டில் இருக்கிற மாணவனே தெரியாத ஒரு காலம் தற்போது இருக்கிறது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இந்த பாடசாலையிலேயே கல்வி கற்று இந்த கிராமத்துக்கு நடந்து வந்து படித்த வேல்நம்பி சார் அவ்வளவு தூரத்துக்கு வளர்த்தது எங்களுடைய புத்தூர் வேல்நம்பி அவர்கள். அதை புத்தூரிலே இப்படி ஒரு விழா இந்த கல்லூரியினுடைய புத்தூர் சந்தியில் நிற்கிறோம். இப்போ புத்தூர் சந்தியிலிருந்து சாரை வந்து இப்போ விழா ஏற்பாட்டு குழுவினர் அழைத்து வார அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு வணக்கம் மக்களே. என்ன நிறுவனம் ஒரு தண்ணி டேங்குக்கு பக்கத்தில் நிற்கிறீங்க, இன்றைக்கு ஏதாவது ஓப்பனிங்கானு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் நிற்கிறது வந்து புத்தூர் கிழக்கு பகுதியில் நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் பதிவு செய்கிறதுக்காக நிற்கிறேன். என்னன்னு சொன்னால் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய 10வது துணைவேந்தர் எங்களுடைய வேல்நம்பி சார். அவர் வந்து எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவர், அதாவது நான் பிறந்து வளர்ந்த புத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியில் வந்து இந்த இடத்துல இருந்து சொன்னால் அந்த காலத்தில் வந்து வசதிகள் வந்து குறைவான நிலைமைகளில் கடினமான சூழ்நிலைகளில் நடந்து போய் கல்வி கற்று பட்டதாரியாகி பிறகு பேராசிரியராகி இன்றைக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினது 10வது துணை வேந்தர். அப்போ அவரை வந்து எங்களுடைய மக்கள் வந்து கௌரவிக்கிறதுக்காக அவருக்கு ஒரு விழா ஒன்றடிக்கணும். என்னது, எங்களோட கிராமத்தில் படித்து இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரு உயரிய பதவியை அடைந்ததற்காக எங்களுடைய கிராமத்து மக்கள் புத்தூர் மக்கள் இன்றைக்கு அவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கிறார்கள். அந்த காணொலியை பதிவு செய்யப்படும். அதுக்கு இந்த இடம்தான் பொருத்தமான இடம், மிக பொருத்தமான இடம். ஆரம்பிக்கிறதுக்கு ஏன்னு தெரியுமா, அவர் சொன்ன மாதிரி அந்த யார் சொல்லுவார் என்றால் சாலமன் பாப்பையா சொல்லுவார், தம்பி அங்கே இருந்து வந்திருக்கான் என்று சொல்லுவார் ஒரு வசனம். அதே மாதிரி சார் இங்கே இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த இடம் பொருத்தமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்து படித்து இன்றைக்கு பேராசிரியராக இருக்கிற வேல்நம்பி சார் அவர்களுடைய பாராட்டு விழா வந்து ஒரு அருமையான காணொளி. புத்தூர் மண்ணின்ற அந்த உணர்வு எப்படி இருக்குமென்றதை உங்களுக்கு நான் பதிவாக காட்டுறேன். வாங்க ஒரு அருமையான காணொளிக்குள்ள போவோம். இப்போது நான் நிற்கிற இடம் வந்து புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியின் முன்பக்கம். ஒரு பெரிய எடுப்பிலான ஒரு விழா ஏற்பாடுகள் வந்து இங்கே தயார் நிலையில் இருக்குது. பாருங்கோ, அந்த ஓலை வேலைப்பாடுகளால் துணைவேந்தரே வருக என்று சொல்லி போட்டிருக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துக்கு முன்னர் அவருடைய குல தெய்வமான புத்தூர் கிழக்கு காளியம்பாள் தேவஸ்தானத்தில் இருந்து பூஜை வழிபாடுகளுக்கு பின்னர் எங்களுடைய துணைவேந்தர் பேராசிரியர் திரு வேல்நம்பி சார் அவர்களை இந்த மண்டபத்துக்கு அழைத்து வாரதாகத்தான் ஏற்பாட்டு குழுவினர் வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இப்போ நான் அந்த கோவிலடியில் இருக்கிற அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கின்றேன். அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆலய சுற்றாடல்லையே தங்களுடைய ஊரின் தங்க மகனுக்கு வந்து பலர் வந்து பொன்னாடை போர்த்தி அந்த மாலை அணிவித்து கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வுகளும் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. காரணம், புதுவை மண்ணை பெருமைப்படுத்தி எத்தனைய கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னுடைய கடினமான முயற்சியால் மெதுமெதுவாக படிக்கட்டுகள் போல முன்னேறி இன்றைக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினது துணைவேந்தராக வந்திருக்கக்கூடிய வேல்நம்பி சாரை அவர்கள் கௌரவப்படுத்தி அழகு பார்ப்பதிலே மக்கள் அவ்வளவு மும்முரமாக இருக்கின்றார்கள். இப்போ வந்து காளியம்மன் கோவிலில் வந்து அந்த நிகழ்வு முடிவெற்று இப்போ குமரகுருபரன் சனசமோ நிலையம் புத்தூர் கிழக்கு அங்கே வந்து சேருக்குரிய ஒரு சின்ன கௌரவம் ஒன்று இடம்பெற இருக்குது. அதற்காகத்தான் இந்த இடத்துல தயாராகி கொண்டிருக்கணும். இப்போ இந்த இடத்துல குமரகுருபரன் சனசமோ நிலையத்தில்
புத்தூரில் ஒரு மிக பிரபலமான ஆசிரியர், தனியார் கல்வி நிறுவனத்திலே தனக்கென்று ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு ஆள், விஜயகுமார் சார். அதாவது ஆண்டன் சார் வந்து அவருடைய ஒரு நண்பன். அதாவது அந்த காலத்தில் பட்டிமன்றங்கள் என்னென்றாலும் சொல்லி இந்த எங்களுடைய குருபரன் கல்வி நிலையத்தில் வந்து வேல்நம்பி சேர்ந்த பங்கு பெற்றுதல் இல்லாமல் எந்த நிகழ்வுமே இருக்காது. இப்போ அவருடைய நண்பரை பற்றி, அவர் துணைவேந்தராக வந்ததை பற்றி ஆண்டன் சார் தன்னுடைய வாழ்த்தை வந்து சொல்லுவார். எனது புத்தூர் கிழக்கைச் சேர்ந்த எனது நண்பனான வேல்நம்பி சார் மிகவும் ஒரு எளிமையான ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வளர்ந்து இன்றைக்கு ஒரு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பெரும் துணைவேந்தராக தெரிவு செய்யப்பட்டது எட்டு எங்களுடைய புத்தூர் வாழ் மக்கள் சார்பாக, புதுவை மண் சார்பாக நானும் பெருமையடைகிறேன், என்னுடைய சமூக மக்களும் பெருமையடைகின்றார்கள். இன்றைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு விழாவை நாங்கள் இங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய குலதெய்வமான காளி கோயிலிருந்து அவருக்கான ஆரம்ப வழிபாட்டு பூசைகள் நிறைவு பெற்றதும் எமது புத்தூர் ஸ்ரீ குமரகுருபரன் சனசமூக நிலையத்துக்கு வருகை தந்து அவருக்கான மாலை அணிவித்து பொன்னாடை கௌரித்து அவரை திரும்பவும் நாங்கள் இந்த வழியாக, அதாவது எமது படித்த பாடசாலையான புத்தூர் ஸ்ரீ சோமசந்தா கல்லூரிக்கு என்னுடைய நிகழ்வுக்கு அவரை அழைத்து செல்ல இருக்கின்றோம். உண்மையிலே எமது கிராமத்துக்கு எங்களுடைய இந்த வேல்நம்பி சாரினுடைய அந்த துணைவேந்தர் என்ற ஒரு பதவி பெரும் எங்களுடைய எல்லாருக்குமாக, அதாவது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏனென்று சொன்னால் புத்தூர் கிழக்கு அந்திராணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறியொரு கிராமத்திலே இருந்து வளர்ந்து தன்னுடைய படிப்பையும் சோமஸ்கந்தாவிலே கற்று என்னுடன், அதாவது குருபரன் கல்வி நிறுவனத்திலே ஒரு தமிழ் ஆசிரியராகவும் அதே நேரம் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வர்த்தகத்துறையினுடைய ஒரு பெரிய ஒரு ஆசானாகவும் வளர்ந்து பல, அதாவது பேராசிரியர், கலாநிதி அப்படியான பெரும் பட்டங்களை பெற்று எங்களுடைய புத்தூர் மண்ணுக்கு, புதுவை மண்ணுக்கு ஒரு பெருமையை சேர்த்து தந்த பெரும் ஒரு துணைவேந்தரை வாழ்த்துவதில் எமது புத்தூர் வாழ் மக்கள் பெரும் மகிழ்வடைகின்றார்கள். இப்போது புத்தூர் கிழக்கு குமரகுருபரன் சனசமூக நிலையத்தில் பேராசிரியர் மதிப்புக்குரிய வேல்நம்பி சார் அவர்களுக்குரிய அந்த கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. இந்த மக்கள் அவரை பொன்னாடை போர்த்தி கௌரவித்து மேலதிகமான அவர்களுடைய வாழ்த்துக்களுக்கு செல்ல இருக்கின்றார்கள். இப்போது ஆண்டன் சார் வந்து வேல்நம்பி சாருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வு நடந்தோன்றிருக்கு. குமரகுருபரன் சன சமூக நிலையத்தில் அவர்களுக்கு அந்த வாழ்த்து. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 10வது துணைவேந்தராக பொறுப்பேற்றிருக்கின்ற பேராசிரியர் வேல்நம்பி அவர்களுடைய பாராட்டு நிகழ்வில் பங்கு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய அயல் கிராமத்தின் என்ற அடிப்படையிலும், அவரோடு அவர் கல்வி என்ற மல்லாவி மத்திய கல்லூரியில் பயின்றர் என்ற அடிப்படையிலும், அவரோடு அவர் துணைவேந்தராக பதவியேற்ற காலப்பகுதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தின் பீடாதிபதியாகவும் நான் பொறுப்பேற்றுக்கின்ற வகையில் எனக்கு அது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகின்றது. எங்களுடைய கிராமத்தில் பலருக்கு முன்மாதிரியாகவும் முயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் பெயர் பெற்றவராகவும் உதாரண புருஷராகவும் விளங்கக்கூடிய வேல்நம்பி அவர்களுடைய, பேராசிரியர் வேல்நம்பி அவர்களுடைய பாராட்டு விழாவில், உண்மையில் அவருடைய பாராட்டு விழா என்பது அவருக்கு மட்டுமன்றி அவரை பின்பற்ற விளைகின்ற அல்லது அவரை ஒரு மிக பிரதானமான உதாரணமாக பின்பற்ற வருகின்ற இளைய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக அவர் திகழ்கின்றார். அவர் தன்னுடைய பதவி காலத்தில் மிகச் சிறப்பாக கடமையாற்றி அவருடைய காலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொற்காலம் என்று அழைக்கும் வகையில் அவர் செயற்பட எல்லாம் வல்ல இறைவன் அவரோடு துணை நிற்பாராக. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 10வது துணைவேந்தராக பதவியேற்க இருக்கின்ற இந்த மண்ணினுடைய கிராமத்து வாசனையோடு, குழந்தைகளுக்காகவும் இந்த மண்ணினுடைய எழில் மிகுந்த அழகுகளோடும் மண்ணிலே வாழுகின்ற இயற்கையோடும் வாழ்ந்த ஒரு மனிதன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்படுத்தியிருப்பது ஒரு வரலாற்றின் அடையாளமாக பார்க்கிறோம். மிக மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே புத்தூர் புதுவை என்பது கலை, கலாச்சாரம், பண்பாடு, அடையாளங்களை பிரதிபலிக்கின்ற, மனங்களை வெல்லுகின்ற கலையோடு பிறந்த ஒரு மண். அந்த மண்ணிலே கல்வியோடும் கலையோடும் பிறந்து இங்கிருந்து மட்டுமல்ல வன்னி பகுதியினுடைய, குறிப்பாக மல்லாவி, பாண்டியங்குளம், துணுக்காய் பகுதிகளிலும் தன்னுடைய கல்வி காலத்திலே பல அடையாளங்களை தந்த
எங்கள் மதிப்பார்ந்த வேல்நம்பீஸ்வரர் அவர்களுக்கான இந்த விழா ஒரு காலத்தின் தேவையை இந்த மக்கள் உணர்ந்து எடுத்திருக்கிறார்கள். மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு வரலாற்றின் அடையாளம். எங்கள் கிராமத்து மண்ணின் மைந்தன் மிகப்பெரிய சவால்களுக்கு மத்தியில் எந்த அரசியல் பின்புலமோ பொருளாதார பின்புலமோ இல்லாமல் ஒரு கிராமத்திலே பிறந்து கால்நடையாக வளர்ந்து படித்து பல்கலைக்கழகம் சென்று அந்த பல்கலைக்கழகத்திலேயே துணைவேந்தராக வருகின்ற ஒரு வரலாற்று அடையாளத்தை தந்திருக்கிற நாயகனுக்கு விழா மிக மிக முக்கியம். அதனை காலமறிந்து நேரமறிந்து புதுவை மக்கள் எடுத்திருப்பது எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கின்ற இந்த வரலாற்று பயணத்திலே வேல்நம்பீஸ்வரர் அவர்களுடைய தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்னும் பல சாதனைகளையும் வரலாறுகளையும் படைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவருக்கும் இந்த விழாவை எடுத்துக்கொண்ட புதுவை மக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். புத்தூர் சந்தியில் நிற்கிறோம். இப்போ புத்தூர் சந்தியிலேருந்து சாரை வந்து இப்போ விழா ஏற்பாட்டு குழுவினர் அழைத்து வார அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நேசன் ஆசிரியர் வந்து இப்போ வேல்நம்பீஸ்வரருக்கு மாலை அணிவித்து தன்னுடைய கௌரவத்தை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றார். புத்தூர் சந்தியில் வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஒரு இந்த பெரிய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு இந்த வரவேற்பு வந்து நடந்து கொண்டிருக்குது. புத்தூர் மக்கள் எல்லோருமே ஒரு திரண்டு அந்த வரவேற்பை செய்து கொண்டிருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கு புத்தூர் மண் பெருமை கொள்கிறது. பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 10வது நிரந்தர துணைவேந்தராக பதவியேற்றமையை முன்னிட்டு அவர் கற்ற பாடசாலையிலே ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் கற்று உயர்ந்த ஒரு செயற்பாடு எங்கள் மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் ஒரு உகந்த பாடம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவருடைய பிரதேசம் அந்திரானை என்கின்ற பிரதேசம். அதாவது புத்தூர் சந்தியிலே இருந்து நீங்கள் பன்றித்தலச்சி அம்மன் கோவிலுக்கு போகிற வழியிலே இந்த புத்தூர் சந்தியிலே இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலே தண்ணீர் தாங்கி ஒன்று இருக்கிறது. அதற்கு அருகிலே தான் அவர் பிறந்து வளர்ந்தார். அங்கிருந்து அவர் தன்னுடைய குடும்ப நிலைமை காரணமாக நடந்து வந்து இந்த புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியிலே ஏஎல் வரை கட்டார். ஏஎல் வரை அவர் நடந்து தான் வந்தார். அது பெரிய சாதனை. அதை விட உங்களுக்கு தெரியும், நான் இளமை காலத்திலே அதை அனுபவித்திருக்கிறேன். அந்த புத்தூர் அந்திரானை பாதிரவத்தை பிரதேச மக்கள் தேசியம் சார்ந்த உணர்வோடு வாழ்ந்தார்கள். அதனால் பல இடைஞ்சல்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள். இதனால் எத்தனையோ கலைபரங்கள், இராணுவ பிரச்சனைகள் அதற்குள்ளே அகப்பட்டு அங்கிருந்து பல இளைஞர்கள் வன்னியிலே போய் மல்லாவி போன்ற இடங்களிலே போய் கற்றார்கள். அப்படி அவர் வேல்நம்பி அவர்களும் உயிரை கையிலே பிடித்து கொண்டு மல்லாவிக்கு போய் இறுதியிலே பரீட்சையை எடுத்த பெருமைக்குரியவர். இன்றைக்கு இப்படி உயர்ந்து நிற்கிறார் என்பது அவருடைய விடாமுயற்சியினுடைய ஒரு வெளிப்பாடு என்றால் அது மிகையல்ல. கல்வி என்பது அது மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று ஔவை பிராட்டி சொல்வாள். அப்படி இன்றைக்கு நாங்கள் பேராசிரியர் வேல்நம்பி அவர்களோடு நான் பல இடங்களுக்கு பயணித்திருக்கிறேன். தமிழகத்துக்கு போனாலும் அவர் கல்வியால் மாண்புற்று சிறப்புற்று பல பல்கலைக்கழகங்களிலே அவரை அழைத்து அவருடைய விரிவுரைகளை நிகழ்த்தச் செய்கிறார்கள். அப்படி ஒரு பெருமை பெற்றவராக இருக்கிறார். அதைவிட புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கின்ற நம்மவர்கள்
அவரை அழைத்து பயன்கொள்கிறார்கள். அவருக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு சிறப்பு, இன்னும் ஒரு பக்கம் என்னவென்றால், அவர் உண்மையிலேயே கணக்கியல் பேராசிரியர். ஆனால் தமிழிலும் துறை தோய்ந்தவர். அது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்று நினைக்கிறேன். இந்த பிரதேசத்திலே தனியார் கல்வி நிறுவனங்களின் வாயிலாக அவர் தமிழை ஒரு பாடமாக, உயர்தரத்துக்கு ஏஎல்லுக்கு தமிழை ஒரு பாடமாக கற்பித்தார். அதனால் அவரை காதலித்த பிள்ளைகள், காதல் என்றால் ஆசிரியர் மீதான அன்பு, அந்த அன்பு கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தான் இன்றைக்கு இந்த விழாவிற்கு கூட காரணம். 13 பேர் PhD மாணவர்கள் கற்று வெளியேறி இருக்கிறார்கள். 18 பேர் MPhil முடித்திருக்கிறார்கள். அதைவிட MBA, இப்படி எத்தனையோ பேர் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். அதைவிட ஒருபடி மேலே சென்று விட்டார்கள். யார் என்று கேட்டால் இந்த OL AL படித்த பிள்ளைகள். அவர்களுடைய தூண்டுதலிலே தான் இன்றைக்கு புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரியிலே இந்த விழா நடைபெறுகிறது என்பது கூட பெருமைக்குரிய செய்தி. அதிலே ஒரு அங்கமாக அவர்கள் என்னையும் பிடித்து இதற்குள்ளே நுழைத்தார்கள். அவருக்காக ஒரு புதுமை நம்பி என்று ஒரு புத்தகத்தை வடிவமைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அன்பிற்கினிய அவருடைய மாணவன் காந்தரூபனுடைய துணையோடு இந்த கைங்கரியத்தை நான் செய்திருக்கிறேன். அதைவிட அவர் குறித்த ஒரு ஆவணப்படத்தையும் வெளியிடுகிறார்கள். இங்கே பல பெரியவர்கள் இங்கே வந்து அரசாங்க அதிபரிலே இருந்து, கல்வி அமைச்சின் செயலாளரிலே இருந்து, முன்னாள் துணைவேந்தர்களிலே இருந்து, சமூகத்தினுடைய பல பெரியோர்களிலே இருந்து எல்லோரும் வந்து இங்கே இந்த நிகழ்விலே பங்கேற்றிருப்பது இன்றைக்கு இந்த மண்ணிற்கு ஒரு அடையாளம். புத்தூரிலே இப்படி ஒரு விழா இந்த கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் தம்பசெட்டியைச் சேர்ந்தவர் குமாரசாமி, அவருடைய பெயராலே தான் இந்த பாடசாலையில் மண்டபம் இருக்கிறது. அவர் 1949 இருந்து நான் நினைக்கிறேன் 1956 அல்லது அதற்கு பிறகு நீண்ட காலம் அவர் இங்கே அதிபராக இருந்தவர். அவர் அதிபராக இருந்த காலம்தான் கல்லூரியினுடைய பொற்காலம் என்று சொல்வார்கள். அவரை வழியனுப்புகின்ற பொழுது ஆவரங்கால் சிவன் கோவிலில் இருந்து ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தி மிக பிரம்மாண்டமான விழாவை புத்தூர் மக்கள் எடுத்தார்களாம். அதற்கு பிறகு இன்றைக்கு புத்தூரிலே நடைபெறுகின்ற மிக பிரம்மாண்டமான விழா என்றால் புத்தூர் மண்ணின் மைந்தன் பேராசிரியர், அதை இன்னும் திருத்தி சொல்வதென்றால் சிரேஷ்ட இருக்கை பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி அவர்களுக்கான இந்த பாராட்டு விழாத்தான். அந்த வகையில் இதிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற வகையில் நானும் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். தான் கல்வி கற்ற பாடசாலைக்கு துணைவேந்தர் அவர்கள் இப்போது கோலாகலமாக அழைத்து செல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. துணைவேந்தரை வருக என்று சொல்லி வாசலில் போட்டிருக்கணும். மட்டுவில் திருக்கணிதம் பஞ்சாங்கம் சிவானி அவர்கள் இப்போது தனக்கு கௌரவத்தை சேருக்குரியதை வழங்கி, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கேசவன் சயந்தன் அண்ணா அவர்களும் தன்னுடைய கௌரவத்தினை வழங்கி கொண்டிருக்கின்றார். புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியை வந்து விழாக்கோலம் போன்றது. காரணம், தான் வளர்த்தெடுத்த ஒரு மைந்தன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக வந்ததையிட்டு புத்தூர் சமூகமே ஒட்டுமொத்தமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஏராளமான மக்கள் வந்து அவருக்குரிய கௌரவத்தினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான கௌரவங்கள் வாயிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது விழா நடைபெறுகின்ற மண்டபத்திற்கு துணைவேந்தர் அவர்கள் அழைத்து செல்லப்பட இருக்கின்றார். வள்ளல் இந்த பாடசாலையை ஆரம்பித்த 95வது அகவையில் ஒரு மாபெரும் மைல்கல்லை. வணக்கம். நமது பிரதேசத்தில் ஒரு காலத்தில் சமய ரீதியான பாடசாலைகள் காணப்பட்டன. எனவே ஒரு கிராமத்தில் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் என்ற பாடசாலைகள் முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. காலங்கள் செல்லும்போது உயர் சாதி மக்களுக்கு தாழ் சாதி மக்களுக்கென்று பல பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன. எனவே ஒரு கிராமத்தில் காப்போதா சாதாரணத்துக்கு 3-4 பாடசாலைகள் இருக்கும். ஆனால் இப்பொழுது நமது பிரதேசத்தில் வறுமை என்பது மிகவும் குறைந்துள்ளது. அனைத்து வீடுகளிலும் மோட்டார் சைக்கிள் இருக்கிறது. எனவே இப்பொழுது வீட்டில் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்கிறது,
பணம் இருக்கிறது. எனவே நாங்கள் அனைவரும் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு செல்ல வேணும் என்ற ஒரு எண்ணம் எமது பல பிரதேசங்களில் இருக்கின்றன. உண்மையில் இது பிள்ளைகளுக்கு ஒரு மன அழுத்தத்தை வழங்குகிறது. பிள்ளைகள் தற்போது தனியாக கல்வியில் மட்டும்தான் படிக்கணும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஒழிய எமது பண்பாடுகள், மனிதாபிமானம் போன்ற விடயங்களில் அக்கறை செலுத்துவது இல்லை. உண்மையில் ஒரு மாணவனுக்கு 3வது வீட்டில் இருக்கிற மாணவனையே தெரியாத ஒரு காலம் தற்போது இருக்கிறது. ஆனால் இவ்வாறு நமது பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கும் சரி தனியார் கல்வி நிறுவனத்துக்கும் சரி வாகனம் ஏற்றி இறக்குகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க தெரியாது, பஸ்ஸில் போய் வர தெரியாது. ஆனால் இந்த நிலையில் இவ்வாறான மாணவர்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு தங்களை வழிநடத்த போகிறார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனால் தான் பெருமளவு மாணவர்கள் தற்கொலைகள் அல்லது வேறு விதமான செயற்பாடுகள் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு மாணவன் கற்பானாயில் அவன் கல்வி மட்டுமில்லை, விளையாட்டு, சமூக தொடர்பு போன்றவற்றில் பல தொடர்புகளுடன் ஒரு ஆரோக்கியமான மாணவனாக வாழ்கின்றான். இவன் எதிர்காலத்தில் எந்த கஷ்டங்கள், எந்த சவால்கள் வந்தாலும் அவற்றை தாண்டி தனது வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் இந்த பாடசாலையிலேயே கற்று பல்கலைக்கழகத்துக்கு சென்று இன்று ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அதி உயர் பதவியான உபவேந்தர் பதவியை ஏற்றிருப்பது அவருக்கு மட்டுமல்ல, புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல, இந்த புதுமை மண்ணுக்கு மட்டுமல்ல, கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான செயல். எனவே பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பாடசாலை மீது அக்கறை கொண்டு தங்கள் பாடசாலைகளை தாங்களே நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு வழிபடுத்த வேண்டும் என சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கத்துக்குரிய கலைமாணி மீகாலன் கயந்திரே ஸ்ரீ விமல தேர்வு அவர்கள் இப்போது மக்கள் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும். ராமநாதனுடைய உயர்ந்த கனவுகள் எல்லாம் நனவாக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கைலாசபதி தொடக்கம் ஸ்ரீ சர்வராஜா வரை இங்கே இருக்கின்ற பேராசிரியர்கள் வரை ராமநாதனுடைய கனவை நனவாக்குவதற்கு பல்வேறு துறைகளை விருத்தி செய்து புதிய துறைகளை உருவாக்கி பாடுபட்டார். அவர்களுடைய முயற்சி இன்றைக்கு உங்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த முயற்சிகளை இன்னும் அறுவடை காண வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த புத்தூர் மண்ணில் பிறந்து மட்டுமல்ல, வேல்நம்பி துணைவேந்தர் அவர்களுடைய மிக நெருங்கிய ஒரு சகோதரம், அதாவது உறவினர் என்ற வகையிலும் நான் அவருடைய சிறிய காலத்திலிருந்து அவரோடு நாங்கள் ஒன்றாக பழகிய அந்த எண்ணத்திலும் நான் ஒரு சில கருத்துக்களை அவர் பற்றி நான் கூறலாம் என்று எண்ணுகிறேன். உண்மையில் அவர் சிறு வயதில் மிக வறுமையான ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தவர். அவருடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தால் எங்களுக்கு கண்ணிலிருந்து இரத்த கண்ணீர் தான் வரும். அவர் சிறு வயதிலே நான் நினைக்கிறேன் ஒரு 10-11ஆம் ஆண்டு கல்வி கற்கின்ற அந்த காலத்திலே மிகவும் ஒரு கொடூரமான ஒரு வறுமை காலம். அந்த காலத்திலே அவர் காட்டிலே போய் விறகு வெட்டி சைக்கிளில் கட்டி அந்த விறகினை விற்ற பின்பு பாடசாலைக்கு கால்நடையாக ஓடி வந்து இந்த சோமஸ்கந்த கல்லூரியில் கற்று இன்றைக்கு இந்த உன்னத நிலையில் இருக்கிறார் என்றால் அவருக்கு நிகர்
யாருமே இந்த புத்தூரில் இருக்க முடியாது என்று தான் கூற வேண்டும். உண்மையில் அவ்வளவு ஒரு வறுமையின் உச்சத்தை அடைந்து இன்றைக்கு உச்ச நிலையில் இருக்கிறது எங்களுடைய புத்தூர் மண்ணுக்கு மிகவும் பெருமை சேர்க்கின்ற ஒரு மனப்பூர்வமான ஒரு சாதனை என்று தான் நாங்கள் கூற வேண்டும். உண்மையில் ஒரு வியக்கத்தக்க ஒரு விடயம். இப்படி இது அவருக்கு மட்டுமல்ல, இது எங்களுடைய சமூகத்தில் வாழுகின்ற அனைத்து மாணவ செல்வங்களே. நாங்கள் கஷ்டம் பட்டு படிக்கலாம், கஷ்டம் தெரிந்து அனைவரும் கல்வி கற்க வேண்டும். அப்போதான் நாங்கள் கஷ்டத்தை உணர்ந்து கற்கின்ற போதுதான் நாங்கள் உன்னத நிலையை அடைய முடியும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உரைக்கல்லாக, ஒரு படிக்கல்லாக வெள்ளம்பி துணைவேந்தர் அவர்கள் விளங்கி இருப்பது எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கின்றது. இது மட்டுமல்ல, நாங்கள் கல்வியிலே மிக உன்னதமாக ஆளுமை பொருந்தி கற்க வேண்டும். உண்மையில் அவர் சிறு வயதிலிருந்து கற்கின்ற அந்த கல்வி எப்படி கற்றார் என்றால் அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய முயற்சி. அதாவது சொல்லுவார்கள், விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட வலை பிடிக்கும், எழுந்து நடந்து பாருங்கள் எரிமலையும் வழி கொடுக்கும். முடியாதென்று நினைத்து விட்டால் மூச்சு காற்று நின்றுவிடும், முடியும் என்று நினைத்து பாருங்கள் மூளைக்குள் மின்சாரம் பிறக்கும். தன்னம்பிக்கையே மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது நடக்கும், எரிமலையும் சாம்பலாகும். தன்னம்பிக்கை, முயற்சி, இது இரண்டையும் தன்னுடைய உடல் வைராக்கியத்தில் கொண்டு இன்றைக்கு அவர் இந்த உன்னத நிலைக்கு கிரீடம் சூடி இருக்கிறார் என்றால் அது புதுவை மண்ணுக்கு சூடிய கிரீடம் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிட இயலாது. எனவே இத்தகைய ஒரு பெருமைக்குரியவர். இதுபோல அனைவரும் எங்களுடைய புதுவை மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டுமென்று நான் என்னுடைய மனப்பூர்வமான உறவு ரீதியாகவும் என்னுடைய நெருங்கிய எங்களுடைய புதுவை மண்ணின் மைந்தன் என்ற ரீதியாகவும் அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிர்வாக துறைகளில் பல ஆண்டுகளாக அவர் ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு சேவை அனைவராலும் உயர்ந்த மரியாதையுடன் பாராட்டப்படுகின்றன. வணக்கம் அன்பு தமிழுறவுகளே. இன்றைய தினம் எங்களுடைய மதிப்புக்குரிய சிரேஷ்ட பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல்நம்பி ஐயா அவர்களுடைய இந்த அற்புதமான துணைவேந்தர் பதவியேற்றதற்கான பாராட்டு விழாவை நாங்கள் புத்தூர் சோமாஸ்கந்திர கல்லூரியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் பங்கு பெற்றி இருக்கிற போது உண்மையிலே ஒரு விடயத்தை பல பேர் பல கோணங்களில் சொல்கிற போது ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த புத்தூர் சோமாஸ்கந்திர கல்லூரியிலே நாங்கள் 10 வருஷங்களுக்கு முன்பு பேராசிரியர் சண்முகதாசர் தலைமையிலே, மூத்த தமிழ் பேராசிரியர் தலைமையிலே ஒரு பட்டிமன்றம் போட்டிருந்தோம். அந்த பட்டிமன்றம் கூட எனக்கு நினைவுக்கு வருகின்றது. நாட்டார் பாடல்களிலே மிஞ்சி இருப்பது காதல் சுவையா நகைச்சுவையா என்ற அற்புதமான பட்டிமன்றம். பேராசிரியர் சண்முகதாசர் தலைமையிலே தான் அந்த பட்டிமன்றம் நடந்தது. ஒரு பக்கம் வேல்நம்பி சார் தலைமை தாங்கியிருந்தார், மற்ற பக்கத்திலே நாங்கள் வாதிட்டோம். எங்களுடைய விளம்பரி விஜயேந்திரம் மற்றும் செல்வ மனோகரம் சார், இப்படி பல பேர் அதிலே நாங்கள் வாதிட்டோம். அந்த பட்டிமன்றத்திலே இந்த புத்தூர் சோமாஸ்கந்த கல்லூரி மைதானம் முழுவதுமே மக்கள் நிறைந்து வழிந்தார்கள். அவ்வளவு தூரத்துக்கு வளர்த்தது எங்களுடைய புத்தூர் வேல்நம்பி அவர்கள். அதை சொல்கிற போது எனக்கு ஒரு புலகாங்கிதம் அடைகிறது, மகிழ்ச்சியில் குத்துறுகிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு அவர் எவ்வளவு தூரம் இந்த பட்டிமன்றத்திலே இந்த புத்தூர் மக்களை மட்டுமல்ல எங்களுடைய இலங்கை மக்களை எல்லாம் வளர்த்திருந்தார் என்ற ஒரு பெரும் விஷயத்தை நான் பார்த்தேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த பட்டிமன்றத்துக்கு பிறகு புகழ்பெற்ற அருணா கோஷ்டி இருந்தது, இசைக்கச்சேரி. அந்த எங்களுடைய பட்டிமன்றம் நிறைவு பெற்ற பின்பு பார்த்தால் மைதானத்திலே அரவாசி மக்களை காணவில்லை. வளமையிலே பட்டிமன்றத்துக்கு வருகை தர மாட்டார்கள், ஆனால் அதற்கு பிறகு நடைபெறுகின்ற கோஷ்டிக்குத்தான் நிறைய பேர் வருவார்கள். ஆனால் இந்த புத்தூர் மண்ணிலே இப்போது இந்த பாராட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மைதானத்திலே அப்படி ஒரு நிகழ்வு உண்மையாக நடந்தது. அது அந்த அளவுக்கு அந்த பட்டிமன்ற ரசனையை பேச்சிலே வளர்த்தெடுத்தவர் என்றால் எங்களுடைய இந்த துணைவேந்தர் பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள். இது ஒரு முக்கியமான விடயம் என்பதால் இந்த இடத்திலே சொல்கிறேன். அவர் இந்த துணைவேந்தர் காலத்திலே பல சாதனைகளை படைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனருக்கு முழு ஆயுள் ஐஸ்வர்யம் தானியம் போல் சௌபாக்கியங்களும் கொடுத்து தேகாரோக்கியத்தை கொடுத்து பல்லாண்டு வாழ வைத்து மகத்தான சாதனைகள் படைக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி நிறைவு பண்ணுகிறேன்.
பரணியூர் சைவப்புலவர் ஸ்ரீ கமலநாதன். நன்றி, வணக்கம். நான் தரம் 10 வரை கல்வி கற்ற பாடசாலையில் நிற்கிறேன். புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரி இன்றைக்கு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்தது காரணம் ஒரு யாழ்ப்பாணம் அல்லது வடமாகாணத்தின் கல்வியின் ஒரு அதிஉயர் நிலை என்று சொல்லலாம். தன்னுடைய மாணவன் தான் பிரசவித்த மாணவனை உயர்நிலைக்கு ஆக்கியிருக்குது. காரணம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இந்த பாடசாலையிலேயே கல்வி கற்று இந்த கிராமத்துக்கு நடந்து வந்து படித்த வேல் நம்பி சார் இன்றைக்கு துணைவேந்தராக அழகு பார்த்து அதற்குரிய பாராட்டு விழா புத்தூர் சோமஸ்கந்த கல்லூரியில் நடைபெற்றது. நான் உங்களுக்கு நிறைய விடயங்கள் காட்டியிருப்பேன். இந்த காணொலியிலிருந்து இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்ளுவோம். ஏற்கனவே சொல்கிற விடயம்தான், படிப்பால வார விலாசம் தான் உண்மையான விலாசம். எனவே இந்த காணொலியை எல்லா மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் பகிர்ந்து உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் விட்டு இன்றைக்கு புத்தூர் மண் ஒரு பெருமையான விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. காரணம் யாழ்ப்பாணத்தின் அதி உயர் நிலைகள், முக்கியமாக கலைப்பீடத்தினது பீடாதிபதி நாகமுத்து பிரதீபராஜேசர், அதே மாதிரி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவி எல்லாம் வந்து புத்தூர் மண்ணை நோக்கி நகர்ந்திருப்பது உண்மையாக ஒரு புத்தூர் யாழ்ப்பாணத்தின் ஒரு மையமான கிராமம். இந்த கிராமத்தில் இப்படியானவர்கள் நிறைய பேர் உருவாகணும் என்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தெரியவில்லை. எல்லாத்துக்கும் காரணமான இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏற்கனவே நன்றி கூறி இந்த காணொலியிலிருந்து இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.